ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்பிஏக்கான கோச்சிங் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் ரொம்ப அதிகமாக கேட்டுகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஐம் ரியலி சாரி. டிலே இல்லை, இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ உங்களோட எக்ஸாம் வர்றதுக்கு கம்ப்ளீட்டாக 1 மந்த்தும் கம்ப்ளீட் 20 டேஸும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ஜாலியாக ஈஸியாக படிச்சிடலாம். நான் போடுற வீடியோஸை கன்சிஸ்டண்ட்டாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சிங்கன்னாவே தட் வில் பி என்எஃப் ஃபார் யூ. ஓகேங்களா? எஸ், அண்ட் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஆல்ரெடி சிலபஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சிலபஸ் தெரியாதவங்களுக்கும் நான் காட்டுறேன். ஸோ அதே சிலபஸ் தான். அண்ட் சிலபஸ் வைஸ் நம்ம அப்படியே கிளாஸை கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம். அதே மாதிரி கிளாஸ் முடிய முடிய என்னால் முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸை, எனக்கு கிடைக்கிற நோட்ஸை நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்களும் நம்ம டெலகிராம் சேனல்லையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓல்டு நோட்ஸ் இருக்கும், எடுத்து படிச்சுட்டு இருங்க. அதுக்குள்ளே நியூ நோட்ஸை கொஞ்சம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஓல்டு கொஷின் பேப்பர் இந்த கிளாஸஸ்லாம் முடியும் போது எண்ட் ஆஃப் த கிளாஸஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? எஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 எம்பிஏல டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிற ஒரு அழகான டாபிக். ரொம்ப ஈஸியாக மார்க்ஸ் செக்யூர் பண்ணுறான். இதுலேருந்து உங்களுக்கு வந்து 20 மார்க்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 20 மார்க்ஸில் ஒரே கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் அழகாக அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு டாபிக் கீழே ஒரு கான்செப்ட் படித்தா மட்டும் போதும். இப்போ குவான்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை லாஜிக்கல் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்பர் சிஸ்டம் படிக்கணும், அதில் 2 கொஸ்டின் வரும். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் படிக்கணும், அதில் ஒரு 2 கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஆன்சரும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, we do not have to find the answer. We have to only determine whether the data is given in the statement or sufficient to find the answer. ஸோ புரியுதா உங்களுக்கு? we do not have to find the answer. நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கவே தேவையே இல்லை. இந்த ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல இருந்து we have to only determine whether the data given அப்படின்னா நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின். ஓகே, அடுத்து அதுக்கு கீழே 2 ஸ்டேட்மெண்ட், அதுக்கு அடுத்து ஆப்ஷன்ஸ். இதில் நீங்கள் எந்த ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டின்ல இந்த 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் டேட்டா. ஓகேங்களா? இங்கே சொல்லியிருக்காங்களா வெதர் த டேட்டா. ஸோ இந்த 2 டேட்டாவுமே இந்த கொஸ்டின் பண்ணுறதுக்கு, இந்த கொஸ்டின்கான ஆன்சரை கண்டுபிடிக்க என்னஃபா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் உண்மை, இது வந்து செட் ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அதே தான், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இன்னும் டெப்த்தாக நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இதில் வந்து எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷன்ஸ் தான். டேட்டா சஃபிஷியன்சியை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் எப்படி வேணாலும் கொடுப்பாங்க, ஆனால் ஆன்சர் என்னவோ இந்த 5 தான். இந்த 5 தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சராக கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸை மேலே கொடுத்துட்டு லைனாக 1 by 1 கொஸ்டின்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஓகேங்களா? ஸோ டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஆப்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட். சஃபிஷியன்ட் அப்படின்னாவே அதோட தமிழ் மீனிங் என்னன்னா போதுமான. ஓகேங்களா? சஃபிஷியன்ட் போதுமான தகவல். ஆன்சர்னா என்ன? பதில். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் படித்தேன் பிரீதா, அதுவே எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு போதுமா இருந்துச்சு, அதை தாண்டி எனக்கு வேற எந்த தகவலும் தேவைப்படலை அப்படின்னு சொல்றது தான் ஆப்ஷன் 1. ஓகேங்களா? அடுத்து வந்து இல்லை, ஆப்ஷன் 1 அதோட தகவல் எனக்கு பத்தலை, இல்லைன்னா அந்த தகவலே எனக்கு தேவையே இல்லாத தகவல். ஆனால் ஆப்ஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப தேவையான தகவலை சொல்லியிருக்காங்க. அந்த தகவல் தெரிஞ்சனாலும் அந்த கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2. ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட். அப்போ 1 வந்து சஃபிஷியன்ட் இல்லைங்கிறனால ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரும். ஓகேங்களா? அதனால ஆப்ஷன் பியை நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்து, போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர்
டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர். அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே, எந்த ரெண்டு, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டையும் டுகெதரா சேர்த்து படிச்சு பார்க்கும்போது நம்ம ஆன்சர் பண்றதுக்கு நெசசரி தேவையானதா இருக்கு. அப்ப ரெண்டையுமே வேணும், ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இருந்தாதான் இந்த ஆன்சருக்கான பதில் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணணும். அடுத்து both the statement 2 and 1, actually 1 and 2, ஓகேங்களா, both the statement 1 and 2 together are not sufficient to answer. அதாவது இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை தனித்தனியா பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் வரல, ஒட்டுக்கா பார்த்தாலும் எனக்கு ஆன்சர் வரல. அப்ப என்ன ஆகும்னா டுகெதர் ரெண்டையும் சேர்த்து இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆப்ஷன் இ பாருங்க, ஸ்டேட்மெண்ட் 1 அலோன் சஃபிஷியன்ட் அண்ட் 2 அலோன் ஆர் சஃபிஷியன்ட் அப்படின்னா எனக்கு ஸ்டேட்மெண்ட் 1 படிச்சா அதுல ஒரு ஆன்சர் வருது, அது வந்து கொஷினோட ரெலவெண்ட் ஆகுது. நான் ஸ்டேட்மெண்ட் 2 படிக்கிறேன், அதுவும் வந்து என்னோட கொஷினோட ரெலவெண்ட் ஆகுது. ஆனா இது வேற, ஆனா ஸ்டேட்மெண்ட் 1 வேற ஆன்சர் கிடைக்குது, ஸ்டேட்மெண்ட் 2ல வேற ஆன்சர் கிடைக்குது. அப்ப நம்ம என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 அலோன்னா ஸ்டேட்மெண்ட் 1 தனியாகவும் போதுமானதா இருக்கு, தனியா எடுத்தா சஃபிஷியண்டா இருக்கு. இல்லைன்னா ஆர் ஸ்டேட்மெண்ட் 2 தனியா எடுத்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 2 அலோன் ஆர் சஃபிஷியன்ட், ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் நான் தனியா எடுத்தேன்னா அது சஃபிஷியண்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணலாம். பெரும்பான்மையா இது நமக்கு கேட்டது கிடையாது. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஷின்ஸ்க்கு வாங்க, இல்லைன்னா மறுபடியும் ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்க, கீழே உங்களுக்கு ஒரு சாம்பிள் கொஷின் காட்டவா, இல்லைன்னா கீழே கொஷின் நமக்கு இப்படி கேட்டுட்டாங்க. ஸோ ரஞ்சினிஷ் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஆஃப் ரமேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 வாசிச்சு பார்க்குறீங்க, இந்த இப்போ யாரு ரஞ்சினிஷ் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஆஃப், ரமேஷ் கிட்ட நின்று பார்த்தோம்னா ரஞ்சினி எந்த டைரக்ஷன்ல நிற்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 படிச்சு பார்க்கணும், செட் ஆகுதா, எந்த டைரக்ஷன்ல ரஞ்சினி நிற்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதான்னு பார்க்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட்ல கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2க்கு போகணும். அப்போ ராஜேஷ் இஸ் டுவர்ட்ஸ் டு த வெஸ்ட், லைக் இந்த ஸ்டேட்மெண்ட் 2 படிக்கிறீங்க, அப்போ ரமேஷ்க்கு ரஞ்சினி எந்த சைடில் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா, கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 தான் ஆன்சர். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்க. ஸோ இப்போ ரஞ்சினிஷ் வந்து எந்த சைடில் இருந்தாங்கன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படித்ததும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏல எனக்கு ஒரு ஆன்சருமே கிடைக்கல, ஒரு சின்ன லூப் கிடைக்கல, அதனால நான் ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் 2 படிச்சு பார்க்குறேன். ஸ்டேட்மெண்ட் 2 படிக்கும்போது ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து எனக்கு கிளியரா எங்க நின்னாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 2 தான் ஆன்சர். இல்லை ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து ஒரு தகவலும் ஸ்டேட்மெண்ட் 2ல ஒரு தகவல், ரெண்டு தகவலையும் சேர்த்து படிக்கும்போது ராஜ் எங்க இருந்தாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா சி. அப்போ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் டுகெதர் நெசசரி டு ஆன்சர்னு நீங்க சியை சூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டையுமே படிச்சு பார்த்தேன், ராஜ் எங்க நிக்கிறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டி தான் ஆன்சர். இப்போ ஓரளவுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து கொஸ்டின்ஸ்க்கு போவோமா. இப்போ பாருங்க, இந்த நீஷை விட்டுருங்க, ராஜ்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். ராஜ் இஸ் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஆஃப் ரமேஷ். அப்போ ரமேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்கார் இல்லையா, ரமேஷ் இருக்கிற இடத்துல இருந்து ராஜ் வந்து எங்க இருக்காரு, ஓகேங்களா, எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, நார்த் சைட்ல இருக்காரா, சவுத்ல இருக்காரா, ஈஸ்ட்ல நிக்கிறாரா, வெஸ்ட்ல நிக்கிறாரா, எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்க, எந்த சைடுன்னு கேட்கல, டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இந்த 4 டைரக்ஷன் இல்லைன்னா எத்தனை இருக்கு, 8 டைரக்ஷன்ல, அதாவது நார்த்தும் ஈஸ்ட்டுக்கும் நடுவால வெஸ்ட் இருக்கா, நமக்கு டைரக்ஷன் தெரியும் தானே, இதை நார்த்துன்னு சொல்லுவோம். அதாவது எப்பவுமே உங்களுக்கு டைரக்ஷன் மறந்து போயிடுச்சு, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா எப்பவுமே பேப்பரோட டாப் சைடு இருக்கு இல்லையா, இந்த டாப் தான் நார்த், பேப்பரோட பாட்டம் சவுத். ஸோ பேப்பரோட ரைட் சைடு வந்து ஈஸ்ட், லெஃப்ட் சைடு வந்து வெஸ்ட். கஷ்டமா இருந்ததுன்னா நார்த்தும் ஈஸ்ட்டும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நார்த் போட்டிங்கன்னா அவனோட ஆப்போசிட் சவுத், ரைட் சைடில் ஈஸ்ட், ஈ வருதா, ஸோ ஈஸ்ட்னு வச்சுக்கோங்க. அப்புறம் லெஃப்ட் சைடில் வெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த டைரக்ஷனை நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவோம், இந்த டைரக்ஷனை நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம், இந்த டைரக்ஷனை சவுத் வெஸ்ட்னு சொல்லுவோம், இந்த டைரக்ஷனை
சவுத் ஈஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மொத்தம் 8 டைரக்ஷன் இருக்கா? இப்போ ரமேஷ்லேருந்து ராஜ் எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்னு கேள்வி வருது. இப்போ நம்ம கேள்வியை படித்த உடனே ஸ்டேட்மெண்ட் 1 படிக்கணும். இப்போ ராஜ் இஸ் டுவர்ட்ஸ் த நார்த் ஆஃப் ராஜேஷ், ஹூ இஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் ரமேஷ். அப்போ ராஜ் எங்க இருக்காரு? டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் ராஜேஷ். ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ராஜ் ஆர்ஹெச்ல வச்சுக்கலாம், ராஜேஷ். ஓகேங்களா? இப்போ ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் ஒரு இடத்துல நிற்கிறாரு. ராஜேஷோட நார்த் டைரக்ஷன்ல ராஜ் நிற்கிறாரு. அப்போ நார்த் எங்க இருக்கு? மேலே இருக்கு. நார்த் டைரக்ஷன்ல எங்க இருக்கு? யார் நிற்கிறாரு? ராஜ் இருக்காரு. ஓகேங்களா? புரியுதா? அப்போ எப்படி நம்ம படிக்கணும்? ராஜ் இஸ் டுவர்ட்ஸ் த நார்த் ஆஃப் ராஜேஷ். ராஜேஷுடைய நார்த் சைட்ல ராஜ் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜேஷ்க்கு நார்த் எங்க இருக்கு? ஒரு பர்சன் நிக்கிறாருன்னா அவரோட, அப்ப நம்ம பேப்பர்ல எங்க, பேப்பரோட டாப் தான் நார்த்னு சொல்லியிருக்கோமா? இந்த டாப்பை நோக்கி ஒரு ஆரோ போடுறீங்க. ஸோ அந்த இடத்துல தான் ராஜ் நிற்கிறாரு. ஓகேங்களா? ஹூ இஸ், அப்ப ராஜேஷ். ராஜேஷ் இங்க ஹூன்னு வருதா? இங்க கம்மாக்கு அடுத்து ஹூ, அடுத்து வேற ஹூஸ், இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த ஹூஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ராஜேஷ் அப்படின்னு இங்க என்ன நேம் இருக்கோ அதை வச்சு படிக்கணும். ஓகேங்களா? அப்போ வந்து ஈஸியா புரியும். இப்போ ராஜேஷ் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் ராஜேஷ். இப்போ நீங்க எப்படி படிக்கணும்னா ஹூவை மட்டும் மறந்துருங்க. ஹூன்னா இங்க ராஜேஷை மீன் பண்ணுது. அப்போ நீங்க என்ன எப்படி படிக்கலாம்? நான் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். மேபி சம் பீப்புள்ஸ் மே நோ பட் சம் மே நாட், ரைட்? ஸோ அதனால அப்படி சொல்றேன். அப்ப ராஜேஷ் இஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் ரமேஷ். அப்ப ரமேஷோடைய வெஸ்ட் சைட்ல ராஜேஷ் இருக்காங்க அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? அப்ப இந்த ஹூஸ்னு இந்த கம்மாக்கு அடுத்து வர்ற வார்த்தைக்கு யார வந்து மீன் பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்க வார்த்தைய. ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்ப ராஜேஷ் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் ராஜேஷ், ராஜேஷ் இஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் ரமேஷ். அப்ப ரமேஷோடைய வெஸ்ட் சைட்ல, ரமேஷோடைய வெஸ்ட் சைட்ல தான் ராஜேஷ் இருக்காரு. அப்ப ராஜேஷ் ஆல்ரெடி ஒரு சைட்ல இருக்காரு இல்லையா? ஆல்ரெடி எங்க இருக்காரு? ஒரு பாயிண்ட்ல நிக்கிறாரு. அப்ப இவர் வெஸ்ட் சைட்ல வரணும்னா ரமேஷ் எந்த சைட்ல இருக்கணும்? ஈஸ்ட் சைடா? இப்ப இங்க யார் இருக்காங்க? ரமேஷ் இருக்காரு. இப்ப ரமேஷோட வெஸ்ட் சைட்ல ராஜேஷ் வந்துட்டாரா? பாருங்க இந்த பிளஸ்ல பாருங்க. நார்த்தா, சவுத்தா, ஈஸ்டா, வெஸ்டா? இப்ப நார்த் சைட்ல யார் இருக்காங்க? ராஜ் இருக்காங்க. அப்ப நார்த் சைட்ல ராஜ் இருக்காங்களா? இருக்காரா? அடுத்து ரமேஷுடைய வெஸ்ட் சைட்ல ராஜேஷ் இருக்காரா? இப்போ ரமேஷுடைய இது என்னது? இந்த பக்கம் டைரக்ஷன்ல இருக்கிறது ரமேஷுடைய வெஸ்ட் சைட்ல ராஜேஷ் இருக்காரா? ரைட்? ஓகே. இப்போ வந்து இவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ராஜேஷ், ரமேஷ் 3 பேரும் எந்த டைரக்ஷன்ல நிக்கிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ கொஸ்டினை மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் 1 நம்ம படிச்சிட்டோம். ஓகே. இப்போ மறுபடியும் கொஸ்டின் படிச்சு பாருங்க. ராஜ் இஸ் டுவர்ட்ஸ் விச் டைரக்ஷன் ஆஃப் ரமேஷ். அப்ப ரமேஷ் எங்க நிக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு, ராஜ் எங்க நிக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இந்த டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எங்க நிக்கிறாரு இவர்? எங்க நிக்கிறாரு? ஆல்ரெடி ஈஸ்ட் சைடு இல்லைன்னா சென்டர் ஆஃப் த பாயிண்ட்ல பார்க்கலாம். ஈஸ்ட் சைடு இருக்காரா? இல்லைன்னா இவர் வெஸ்ட் சைடுன்னு வச்சுக்கலாம். நான் வெஸ்ட்ல இருக்காரா? அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரமேஷோட சைட்ல இருந்து இவர் எங்க நிக்கிறாருங்கிற டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். நார் வெஸ்ட்ல இருக்காருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன ஆகுது? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே சஃபிஷியன்ட் ஆகுது. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்லை. இல்லைன்னா ஒரு வாட்டி வாசிச்சு பாருங்க. ராஜேஷ் இஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் ராஜு. ராஜுவோட வெஸ்ட் சைட்ல ராஜேஷ் இருக்காரு. அண்ட் டுவர்ட்ஸ் நார்த் ஆஃப் ராஜ், ஹூ இஸ் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஆஃப் ராகேஷ். இதுல ரமேஷ்ங்கிற பேரே நமக்கு வரல. கொஸ்டின் என்ன இருக்கு? ரமேஷோட டைரக்ஷன்ல இருந்து ராஜ் எங்கன்னு தானே கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? அதனால ஸ்டேட்மெண்ட் 2 நம்ம வாசிக்க வேண்டாம். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து சஃபிஷியன்ட் டு ஆன்சரா இருக்கா? அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேயா? ஆன்சர் 1 ஏ, ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேயா? புரிஞ்சுதா அது உங்களுக்கு? புரியலன்னா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட்ஸ் புரிஞ்சுதுல்ல? லைக் நான் எப்படி படிச்சிருக்கேன், ஒரு கொஸ்டின் வரும், அதில் 2 ஸ்டேட்மெண்ட் வரும். அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்னால அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நல்லா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா? அதை தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அடுத்த கொஷின் பாருங்க. In which direction is யோகேந்தர் ஃபேஸிங்? ஸோ யோகேந்தர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காரு, அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் எந்த டைரக்ஷன்ல இருக்காரு, அதாவது எந்த அவர் நிற்கிறாரு அப்படின்னா ஒரு இடத்த பார்த்துட்டு இருப்பார் இல்லையா. ஸோ நான் இந்த ஒரு பாயிண்ட்ல நிற்கிறேன், இது நார்த், இது சவுத்தா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நிற்கும் போது நான் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐம் ஃபேஸிங் நார்த். இதே நான் கீழே சைடு லைக் நான் அப்படியே அபவுட் டர்ன் பண்ணி இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா அதை வந்து சவுத் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி யோகேந்தர் எங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 படிக்கலாமா? இஃப் யோகேந்தர் டர்ன்ஸ் 45 degree to his right, he will face the direction exact opposite Ravi, who is facing north. ஓகே, ஸ்டேட்மெண்ட் 1 புரிஞ்சுதா? தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவோமா லைட்டா? ஓகே, எப்பவுமே நம்ம இங்கிலீஷ் படிக்கும்போது ஸோ லாஸ்ட்ல இருந்து நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட முடியும். லைக் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்க படிச்சுட்டு லாஸ்ட்ல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். பாருங்க, ரவி who is facing north. ஸோ நார்த்தை பார்த்த மாதிரி ரவி நின்றுட்டு இருக்காரு. ஸோ அப்ப ரவி இங்க போடுவோமா? ஓகே, ஸோ ரவி நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுட்டு இருக்காரு. ஓகே, he will face the direction up. அடுத்து யோகேந்தர் turns 45 degree to his right. அவரோட ரைட் சைட் டர்ன் யோகேந்தர் நின்றுட்டு இருக்காரு இல்லையா. இப்போ யோகேந்தர் ஒரு பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்காரு இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து லைட்டா இப்போ இங்க பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னா 45 டிகிரி லைட்டா அவர் டர்ன் பண்ணாரு அப்படின்னா ரவிக்கு ஆப்போசிட்டா டைரக்டா வந்து அவர் மீட் பண்ணலாம், ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணலாம். அப்படின்னா இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யோகேந்தர் வந்து திரும்பினா ஆப்போசிட்ல இருப்பாரு. அப்படிங்கிறப்போ யோகேந்தர் எந்த பக்கம் இருக்கலாம், நார்த் சைட். ஏன்னா ரவி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஃபேஸ் டு ஃபேஸ் லைக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குற மாதிரி இருந்தா நார்த் சைட் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா ரவி. அப்ப நார்த் சைட்ல தான் யார் இருப்பாங்க, யோகேந்தர் இருப்பார், ரைட்டா. பட் யோகேந்தர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சவுத் ஈஸ்ட ஃபேஸ் பண்ண மாதிரி இருப்பார். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா அப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, அப்போ இவரோட ரைட் சைடு இந்த பக்கமோ லெஃப்ட் சைடு இந்த பக்கமோ இருக்கா, அப்போ ஜஸ்ட் 45 டிகிரி அவர் என்ன பண்றாரு, டேர்ன் பண்றாரு. ஓகேங்களா, தெரியுதா டேர்ன் பண்றது? 45 டிகிரி டேர்ன் பண்ணா எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல ரவி இருக்காரு. ஓகேங்களா, இப்போ யோகேந்தர் எங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, இது என்ன டைரக்ஷன், சவுத் டைரக்ஷன். புரியுதா உங்களுக்கு? ரவிங்கிற ஒரு பர்சன் இங்க இருக்காரு, அவரு நார்த் சைட ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. யோகேந்தர் எங்க இருக்காருன்னா எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்காரு, ஆனா வந்து இன்னும் ஃபேஸ் பண்ணல அவரை. ஸோ அப்படி எப்படி டேர்ன் பண்ணா அவர் லைக் 45 டிகிரி டேர்ன் பண்ணா ஃபேஸ் பண்ணலாம். ஓகே, அப்ப ரவியோட ஆப்போசிட்ல தானே யோகேந்தர் இருக்காரு, கரெக்டா? இப்போ யோகேந்தர் வந்து சவுத் ஈஸ்ட பார்த்துட்டு இருக்காரு. லைட்டா ஒரு 45 டிகிரி அவர் என்ன பண்றாரு, டேர்ன் பண்றாரு ரைட் சைட்ல. டேர்ன் பண்ணும்போது யாரை பார்த்துட்டு இருக்காரு, எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரவியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஆப்ஷன் ஏல எனக்கு ஃபுல்லா ரவி எந்த யோகேந்தர் எங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காருன்னா சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிருச்சா, கரெக்டா? அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 எனக்கு என்னவா இருக்கு, எனஃபா இருக்கு. பட் ஸ்டேட்மெண்ட் 2யும் ஸ்டில் யூ ஹேவ் டு ரீட். ஓகே, இப்போ வந்து ஆகாஷ் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் யோகேந்தர். இப்போ யோகேந்தர் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஆகாஷ் எங்க இருந்தா என்ன, நமக்கு கேள்வி என்ன, யோகேந்தர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு, யோகேந்தர் சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ யோகேந்தர் எந்த டைரக்ஷன், சவுத்ல இருந்து லெஃப்ட் சைட்ல லைக் அப்ப சவுத்ல இருந்து அப்போ இங்க ஃபேஸ் பண்ணாருன்னா இதான் அவரோட ரைட் சைடு, இதான் லெஃப்ட் சைடு. அப்போ லெஃப்ட் சைட்ல யார் இருக்காரு, ஆகாஷ் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையே இல்லை. ஸோ ஆப்ஷன் இந்த ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே நமக்கு என்னவா இருக்கு, எனஃபா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேங்களா? கிளியரா இந்த டேட்டா சஃபிஷியன்சியை பத்தி புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதுன்னா எப்படிப்பட்ட கொஷின்ஸ் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர் இட். ஓகே, அந்த அளவுக்கு நமக்கு வந்து டேட்டா சஃபிஷியன்சி ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று என்ன தெரியுமா, டேட்டா சஃபிஷியன்சி பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து கேட்பாங்க. லாஜிக்கல் ரீசனிங்லேயே பிளட் ரிலேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க, டைரக்ஷன் சென்ஸ் பற்றி கேட்பாங்க. அடுத்து வந்து கோடிங் அண்ட் டீகோடிங்லாம் இருக்கும். அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி அதுலேருந்து கொஷின்ஸ் டெரைவ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. இப்போ நம்ம பார்த்ததே என்ன டைரக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, இது வந்து நமக்கு டைரக்ஷன் சென்ஸ். ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன் சென்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்ததும் டைரக்ஷன் சென்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது டைரக்ஷன் சென்ஸ். செகண்ட் கொஸ்டின் நமக்கு டைரக்ஷன் சென்ஸ்லேருந்தே வந்துருச்சு. அடுத்து தேர்ட் கொஸ்டின். ஹவு இஸ் கனிகா ரிலேட்டட் டு ஷீனா? கனிகா ஷீனாக்கு என்ன முறை வராங்க? புரியுதா உங்களுக்கு? ஹவு இஸ் கனிகா கனிகா ரிலேட்டட் டு ஷீனா? ஷீனா வந்து கனிகாவை என்னன்னு கூப்பிடுவா? அத்தைன்னா அண்ட் லைக் அத்தை, அக்கா, சித்தி, இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன டேர்ம் இவங்களுக்குள்ள இருக்கு, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஹவு கனிகா இஸ் ரிலேட்டட் டு ஷீனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 படிப்போமா? ஷீனா இஸ் த சிஸ்டர் ஆஃப் சுமித் அண்ட் சமீர். ஷீனா வந்து சுமித் அண்ட் சமீரோடைய சிஸ்டர், மேபி அக்கா ஒரு தங்கச்சியா இருக்காங்க. ஓகேயா? ஸோ இதில் கனிகாங்கிற பேரே வரல. ஓகேயா? ஸோ வி ஒமிட் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேயா? இப்போ ஸ்டேட்மெண்ட் 2க்கு போகலாம். ஸ்டேட்மெண்ட் 2ல என்ன சொல்கிறாங்க? ஷீனா இஸ் த மதர் ஆஃப் அனு. அப்போ இங்கே வந்து நம்ம ஷீனா எழுதிக்கலாமா? ஷீனா இஸ் மதர் ஆஃப் அனு. அனுங்கிறவங்களுக்கு அம்மா யாரு? ஷீனான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹூஸ் அப்படின்ற நம்ம இடத்துல என்ன பண்ணும்? அனு. ஓகே, கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கும் போது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன படிக்கணும்னா அனுஸ் ஃபாதர் விராட். ஓகேங்களா? அப்ப அனுவோட அப்பா யாரு? விக்ராந்த். விக்ராந்தா? ஓகே, விக்ராந்த். அனுவோடைய ஃபாதர் யாரு? விக்ராந்த். விக்ராந்த் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் கனிகா. அப்ப கனிகா யாரு? விக்ராந்தோடைய அம்மா. ஒன்லி சன் ஆஃப் கனிகா, கனிகாவுடைய ஒரே மகனான விக்ராந்த் அனுவின் அப்பா. புரியுதா உங்களுக்கு தமிழாக்கம்? அனுவின் அம்மா ஷீனா. ஓகேயா? சிம்பிள். இது நீங்க வந்து படிச்சீங்கன்னா, லைக் வந்து எப்படி படிக்கணும்ன்றத மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னாவே ரொம்பவே சிம்பிளா இருப்பான் இவன். ஓகேங்களா? சாரி கைஸ், so much of noise, I don't know why, பட் ஸ்டில் இந்த தெருவில் நிறைய ஆட்டோஸ் இருக்குன்னு இப்போதான் எனக்கு தெரியுது. நிறைய ஆட்டோஸ், டெம்போஸ், நிறைய ஹாரன்ஸ். சீரியஸ்லி இப்போதான் எனக்கு தெரியுது. ஐம் ரியலி சாரி கைஸ். நான் இந்த டைமில் இந்த வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தீர்க்கமாக முடிவு எடுத்திருக்கேன். ஓவர் நாய்ஸ். சரி, ஓகே, ஐம் சாரி ஃபார் தட் டிஸ்டர்பன்ஸ். ஓகே, லெட்ஸ் கம் டு தி டாபிக். பார்த்தீங்க அப்படின்னா புரிஞ்சிருச்சா? இப்போ கனிகாவுடைய ஒரே மகன் விக்ராந்த்னு கொடுத்துட்டாங்க. விக்ராந்த் அனுவுடைய அப்பா, அனு ஷீனாவுடைய அம்மா. இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம்? ரிலேஷன்ஷிப் போட்டிருக்கோம் பாருங்க. அப்போ விக்ராந்தோடைய கனிகாவுடைய ஒரே பையன் யாருன்னா விக்ராந்தோட ஒய்ஃப் யாரு? ஷீனா. அப்ப ஷீனாக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்? மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப் இருக்குமா? கரெக்ட். ஷீனா, ஹவு கனிகா இஸ் ரிலேட்டட் டு ஷீனாம்னா மதர் இன்லா. கனிகா வந்து இவங்களுக்கு மதர் இன்லா வராங்க. ஓகேயா? கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சா? அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? கனிகா வந்து ஷீனாவுடைய மாமியார், மதர் இன்லா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்ப ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு மட்டும்தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போவோமா? டன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹவு இஸ் நவ் ரிட்டன் இன் கோட் லாங்குவேஜ்? கோட் லாங்குவேஜ்ல நவுக்கு என்ன கோட் பண்ணியிருக்காங்க? கோட் லாங்குவேஜ் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ வந்து நம்ம யாரையாவது கூப்பிடும்போது லைக்
ஸோ கோட் லாங்குவேஜ்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிள். நீங்கள் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஒரு பெரிய டாப்பிக்காக படிக்க போறீங்க. கோட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் லாஜிக்கல் ரீசனிங். ஓகேயா? ஸோ அதே நீங்கள் ஏன் லாங்குவேஜ் படிக்கணும்னா இந்த மாதிரி டேட்டா சஃபிஷியன்சியில் யூ ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கொஷின். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கொஷின்ஸ் லாஜிக்கல் ரீசனிங்ல இருந்து உங்களுக்கு MBA டிரான்செப்டுக்கு கேட்பாங்க. ஓகே, பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் லாங்குவேஜ் அப்படின்றது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா, கோடிங் லாங்குவேஜ் அப்படின்றது நீங்கள் ஒரு பர்சன் கிட்ட பேசணும், மூணாவது மனுஷனை பற்றி ஏதாவது ஒன்று பேசணும் அப்படின்னா, லைக் ஹேதோ அப்படின்ற மாதிரி, இல்லை இருந்து கண்ணில் சைகை காட்டுவீங்க இல்லையா, ஹீஸ் கம்மிங் அப்படிங்கிற மாதிரி, இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு 2 பர்சனுக்குள்ள ஒரு கோடு இருக்கும் பற்றி, அந்த கோடு சொன்னால் அதுக்கு மீனிங்கே வேற மாதிரி இருக்கும். பட் ஜென்ரலாக ஒரு 3வது பர்சனோ 4வது பர்சனோ போகும்போது அதுக்கு மீனிங்கே புரியாது. அவங்க 2 பர்சன்ஸ்குள்ள இருக்க மீனிங் வந்து நமக்கு தெரியாது, ஜென்ரல் மீனிங்கை தான் நம்ம எடுத்திருப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கோட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதும். ஸோ கோட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது, ஸோ இந்த வேர்டுக்கு மாற்றா வேற ஒரு வார்த்தையை நான் வைக்கிறேன். ஆனால் அந்த வார்த்தையை நீ எந்த இடத்துல பார்த்தாலும் அதோட மீனிங் வந்து ரியல் வேல்யூன்னு ஒன்று வச்சிருப்போம் இல்லையா, அந்த வார்த்தை தான் அப்படின்றது. ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்ததுன்னா நீங்கள் அதை கண்டுக்காதீங்க. நம்ம கொஷின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, நவ் ஆர் நெவர். ஓகேயா, நவ் ஆர் நெவர், இது ஒரு கோடிங் லாங்குவேஜா? இஸ் ரிட்டன் ஆஸ் ஹ ந ப, ஹ ந ப அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ நான் வந்து ஹ ந ப. ஸோ இது வந்து டைரக்டா இந்த வார்த்தைக்கு இதுதான் கோடா அப்படிங்கிறது நமக்கு வந்து கிளியரா சொல்லலை. ஓகேங்களா? இஸ் ரிட்டன் இன் தட் கோட் லாங்குவேஜ். ஸோ நவ் ஆர் நெவர் அப்படிங்கிறது இந்த ஒரு கோட் லாங்குவேஜ்ல நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. பட் இந்த நெவருக்கு பாதான் கோட் லாங்குவேஜா அப்படிங்கிறது நமக்கு டிஃபைன் பண்ணலை. அப்போ வந்து இதுல இருக்க டேட்டா என்னவா இல்லை, நமக்கு போதுமானதா இல்லை, சஃபிஷியண்டா இல்லை. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் போகலாம். யூ மே கம் நவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ மே கம் நவ் அப்படின்ற ஒரு கோட் வேர்டுக்கு இஸ் ரிட்டன் ஆஸ் ஜா டோ ஹா டா. ஸோ ஜா, தென் டோ, அடுத்து ஹா, இங்கே டா, லைக் ட இஸ் இந்த கோட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, நமக்கு இந்த 2 டேர்ம்ஸ்லையுமே காமனா இருக்கிற வார்த்தை எது? ஓகேங்களா, நவ் ஆர் நெவர் இல்லை யூ மே கம் நவ் அப்படிங்கிறத காமனா இருக்கிறது என்னது? இங்கே ஒரு நவ் இருக்காங்க, கரெக்டா? அடுத்து இங்க ஒரு நவ் இருக்காங்க. அதே மாதிரி கீழேயும் பாருங்க, நமக்கு மற்ற வேர்ட்ஸ்லாம் தேவையே இல்லை, நமக்கு தேவை நவ்வுக்கு என்ன கோட் லாங்குவேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ கீழே பாருங்க, நவ் மட்டும் தான் காமன், ஆர் இங்கே இல்லை, நெவரும் இங்கே இல்லை, யூ இங்கே இல்லை, மே இங்கே இல்லை, கம் இங்கே இல்லை. ஸோ நவ் மட்டும் காமனாக இருக்கனால கீழே இருக்க கோடு வேர்டும் காமனாக தானே இருக்கும் நவ்வுக்கு, கரெக்டா? அப்போ காமனாக இருக்கிறது என்ன? ஹா. இங்கே இந்த இதில் ஹா இருக்கா? எஸ். இப்போ இங்கே ஒரு ஹா இருக்கு, இங்கே ஒரு ஹா இருக்கு. ஸோ நான் அப்படிங்கிறது இங்கே இருக்கா? NA, நோ. PA இருக்காப்பா? நோ. JA இருக்கா? இல்லை. TO இதில் இருக்கா? இல்லை. DA இதில் இருக்கா? இல்லை. அப்போ காமனாக இங்கே நவ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி காமனாக கீழே கோடட் லாங்குவேஜில் ஹா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ நவ் அப்படிங்கிறதுக்கான கோட் லாங்குவேஜ் என்னவா இருக்கு? ஹாவா இருக்கு. We find the answer. அப்போ என்னவா இருக்கு நமக்கு? ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி அதை டுகெதரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வருது? ஆன்சரே வருது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சு பார்த்தா ஹா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. ஸ்டேட்மெண்ட் 2 படிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹா அப்படிங்கிற ஒரு கோட் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1ம் ஹெல்ப் பண்ணுச்சு, ஸ்டேட்மெண்ட் 2ம் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சரா? ஏன் அப்படின்னா போத் த ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் ஆர் நெசசரி டு ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுடைய ஆன்சர். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ அவ்வளோதான் டேட்டா சஃபிஷியன்சி, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப சாம்பிளான கொஷின்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் டேட்டா சஃபிஷியன்சி. நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவே உங்களுக்கு ரொம்ப இது கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் 20 மார்க் அழகாக செக்யூர் பண்ண முடியும். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் 20 மார்க் இதிலேருந்து மட்டுமே நீங்கள் வாங்கலாம். நீங்கள் நல்லா ரிப்பீட் பண்ணி புரியலை அப்படிங்கிற போது ரிப்பீட் பண்ணி கேளுங்க. அதே மாதிரி இதுக்கான சாம்பிள் கொஷின்ஸ், அதே மாதிரி
இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிசிங் கொஷின்ஸ்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்க. வர அடுத்து வர செஷன்ஸ்ல உங்களுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே. அடுத்து வந்து நம்ம குவான்ஸ் பார்க்க போறதில்ல. நம்ம பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஏன் அப்படின்னா நம்ம குவான்ஸ் வந்து எம்சிஏவோடவே நம்ம போடுறலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எம்சிஏக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எம்பிஏக்கு வந்து லிட்டில் இம்பார்ட்டன்ட். ஏன்னா குவான்ஸ் ப்ளஸ் லாஜிக்கல் ரீசனிங் ரெண்டும் கம்பைன் பண்ணி 20 மார்க் வரும். ஆனால் வந்து எம்சிஏவை பொறுத்தவரை 25 மார்க் குவான்ஸ் வரும். அதனால நான் கண்டிப்பாக எடுத்தே தான் ஆகணுங்கிற பட்சத்தில் அதை கூட நம்ம இதை போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் எப்போ பார்த்தாலும் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கா அப்படி தம்பி. அவரை நம்மளால ஒழுங்காவே எடுக்க முடியறது இல்லை. யாருக்கும் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் புரியறது இல்லை. அதில் சிம்பிளாக ஒரு சில விஷயம்லாம் இருக்கு. அதை வந்து நம்மளால சொல்லவும் முடியல. ஸோ வந்து அடுத்து நம்ம வந்து பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் பார்க்கலாம் எம்பிஏவை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப லென்த்தியஸ்ட் வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் வந்து என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்பட தேவை கிடையாது. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே. ஓகே, பை காய்.